सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பணத்தை ஈர்ப்பதற்குண்டான ஒரு தன்மை. எனக்கு பணம் வரணும் அப்படின்ற மாதிரி விதிப்பயன் இருக்குது. ஏதோ ஒரு தடை அந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு வராமல் இருக்கும். நம்ம கொடுப்பன இருக்கும், ஆனால் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு வராத தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஈர்ப்பதற்கு என்ன செஞ்சால், சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் என்னென்ன பண்ணால் அந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நம்ம ஈர்க்கலாம் அப்படின்ற ஒரு நிகழ்வை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். முக்கியமாக இந்த பணத்தை ஈர்ப்பதற்குண்டான தன்மைன்னு வரும்போது, சார் நான் கோட்டீஸ்வரன் ஆகிடுவேனா, சார் எனக்கு பணம் வர வேண்டிய தன்மை இருக்குது, இந்த டைமில் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த பணம் தங்கு தடை இல்லாமல் வருவதற்குண்டான தன்மை இருக்குது அப்படின்ற மாதிரி நிகழ்வு. இதெல்லாம் பண்ணால் வருமானா வரும். இப்போது விளக்கேற்றுறீங்க, காமாட்சி அம்மன் விளக்கேற்றுறீங்க. முக்கியமாக காத்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றணும்னு நம்ம சொல்லுவோம். ரெண்டு விஷயம் பண்ணணும். ஒரு விளக்கு பார்த்திங்கன்னா சுவாமி ரூமில் ஏற்றணும், இன்னொரு விளக்கு பார்த்திங்கன்னா நம்ம வாசலில் வச்சு ஏற்றணும். ஒரு விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கு, வாசலில் வைக்கக்கூடிய விளக்கு நீங்கள் அகல் விளக்கு ஏற்றுனீங்கன்னா கூட ஓகேங்களா. இந்த காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுறோம் பார்த்திங்களா, அதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு 4 இந்த கல்கண்டு போடுங்க, கிராம்பு இருக்குது இல்லைங்களா, அது கிராம்பு போடுங்க, ஒரு ஏலக்காய் போடுங்க. 3 விஷயங்கள் போடுவதன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு இருக்கான்னா இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஊறுகாய் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வெரைட்டி ஊறுகாய் சும்மாவே வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ஊறுகாய்க்கும் பணத்துக்கும் சம்மந்தம் இருக்கா? சம்மந்தம் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஊறுகாய் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம் யாருக்கு ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு பார்த்திங்கன்னா குபேரனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. சரி சார், என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம். இப்போ ஈவினிங் டைமில் விளக்கேற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விளக்கு ஏற்றின அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணியை கொடுக்கக்கூடாது. பக்கத்து வீட்டில் கேட்குறாங்கன்னு தண்ணியை கொடுக்கக்கூடாது. பால் தயிர் சம்மந்தப்பட்ட விஷயத்தை கொடுக்கக்கூடாது. பக்கத்து வீட்டில் உப்பு கேட்குறாங்கன்னு கொடுக்கக்கூடாது. அரிசி கேட்குறாங்கன்னு கொடுக்கக்கூடாது. பருப்பு கேட்குறாங்கன்னு கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா. ஊறுகாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது கேட்குறாங்கன்னா நைட் டைமில் விளக்கு வச்ச உடனே இதை கொடுக்காமல் இருப்பது நல்லதுன்னு சொல்லலாம். முக்கியமாக வெள்ளிக்கிழமை ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு பாக்கெட்டை உப்பு வீட்டில் வாங்கி வச்சுக்கணும். இது கல் உப்பாக இருப்பது சிறப்புன்னு சொல்லலாம். அதே மாதிரி வீட்டில் நம்ம துடைக்கும் போது டெய்லி ரெண்டு வேளை துடைக்கிறது விசேஷம்னு சொல்லலாம். அட்லீஸ்ட் நம்ம எப்பெல்லாம் மாப் போடுறோமோ அந்த டைமில் உப்பு போட்டு மாப் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா வடகிழக்கு மூலையில் பார்த்திங்கன்னா நிறைய என்ன பண்ணி வச்சுருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா, அங்கே முறம் தொடப்பம் அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் வச்சுருப்பாங்க. அந்த இடத்த க்ளீனாக வச்சுக்கோங்க. ஒரு எல்லோ கலர் பல்பு, ஒரு விளக்கு ஏற்றுற மாதிரி அந்த தன்மையை அங்கே வச்சுக்கோங்க. விளக்கு ஏற்றுற மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைன்னா அங்கே விளக்கு ஏற்றுனீங்க அப்படின்னு சொன்னாவே, இல்லை விளக்கு எரியுது, எல்லோ கலர் பல்பில் விளக்கு எரியுதுன்னு சொன்னாவே அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மையை கொடுக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி தென்மேற்கு பகுதி இருக்குது இல்லைங்களா, அங்கே தொடப்பம் முறம் அந்த மாதிரிலாம் எதுவும் வைக்காமல் இருப்பது நல்லதுன்னு சொல்லலாம். அங்கே வெயிட் வைங்க, தப்பு கிடையாது. ஆனால் தொடப்பம் முறம் இது சம்மந்தப்பட்ட விஷயத்தை அந்த இடத்துல வைக்கிறது சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்காதுன்னு சொல்லலாம். எந்த இடத்துலையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப எந்த அளவுக்கு நீட்டாக வைக்க முடியுமோ குப்பை இல்லாமல் பார்த்துக்கோங்க. எப்போவுமே வடகிழக்கு மூலையில் பார்த்திங்கன்னா, வடமேற்கு இல்லை வடகிழக்கு மூலையில் நம்ம நிறைய காட் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த காட்டெல்லாம் அங்கே இல்லாமல் ஃப்ரீயாக வைக்க முடியுமான்னு பாருங்கள். அங்கே ஃப்ரீயாக வச்சுக்கிட்டிங்கன்னாவே அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பணத்தை ஈர்க்கும் அப்படின்னு நம்ம ஆணித்தரமாக சொல்ல முடியும் நம்மளால். ஓகேங்களா. அந்த இடத்துல விளக்கேற்றுங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சாண்டிங் பாக்ஸ் போட்டு சாண்ட் பண்ணுற மாதிரி மந்திரங்கள் சாண்ட் பண்ணுறதுக்கு உண்டான தன்மையை கொடுங்க. ஏதாவது ஒரு பஜனை பாடல்கள்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வை அந்த இடத்துல நீங்கள் ஒலிக்க செய்யலாமான்னா ஒலிக்க செய்யலாம். இதெல்லாமே பணத்தை ஈர்க்கக்கூடிய நிகழ்வை கொடுக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி எந்த அளவுக்கு சுமங்கலி பெண்கள் உங்கள் வீட்டுக்கு வராங்களோ அந்த அளவுக்கு பணம் சேருமா அப்படின்னா கண்டிப்பாக சேரக்கூடிய தன்மை இருக்குதுன்னு சொல்லலாம். சுமங்கலிகளுக்கு வெத்தலை பாக்கு கொடுக்கறது விசேஷமான ஒரு நிகழ்வை கொடுக்கும்னு சொல்லலாம். வர்ற சுமங்கலிகளுக்கு தண்ணி கொடுங்க. அதுவும் முக்கியமாக வெள்ளிக்கிழமை டைமில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கூப்பிட்டு வெத்தலை பாக்கு கொடுக்கறது அப்படின்ற ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கு, பழம், அதே மாதிரி மஞ்சள், குங்குமம் இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு
பணம், செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களில் வீட்டை நோக்கி ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குமா அப்படின்னு சொன்னால் இருக்கும்னு சொல்லலாம். இந்த விஷயத்தை மட்டும் பண்ணிங்கனாவே தங்கு தடை இல்லாமல் பணம் வருவதற்குண்டான தன்மை இது சாதகமாக கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளை கொடுக்கும்னு சொல்லலாம். அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.